ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சக்தி ரஞ்சி யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இவ ஊஞ்சல் உட்காந்து பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஹாலில் வந்துட்டு ஃபேஸ் கிளியராக இல்லை, அதனால் அங்கே வந்து உட்காந்துருக்கேன். வேறு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் சாரி சொல்லிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்துட்டு ரெகுலராக பீரியட்ஸ் வர்றதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வீடியோ புரியாது, நான் என்ன பேசணும் உங்களுக்கு தெளிவாக தெரியாது. என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் புரியும். அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம டாபிக் போகலாம். நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு கிட்ட பற்றி பேச போகிறேன், ஓவலேஷன் கிட்ட பற்றி. இது வந்துட்டு இதை பாருங்கள், ஐ நோ இது வந்துட்டு இதுக்கு நிறைய ரிவ்யூ வந்துச்சுங்க. நிறைய பேர் இதுக்கு வந்து நிறைய ரிவ்யூ வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்தாலே இது நல்ல பிராண்டு அப்படின்ட்டு. அதனால தான் நானும் வாங்கினேன். இது நல்ல பிராண்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இது வந்துட்டு ரெகுலர் பீரியட்ஸுக்கு தாங்க யூஸ் ஆகும். எந்த ஒரு ஓவலேஷன் நீங்கள் கிட்ட வாங்கினாலுமே அது ரெகுலர் பீரியட்ஸுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு இது சூட் ஆக மாட்டேங்குது. ஏன் நான் இதை கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இதை வாங்கி யூஸ் பண்ணதுனால தான் சொல்கிறேன். எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் தாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு குழந்தை இருக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்மளே சும்மா இருந்தாலும், நம்ம வீட்டில் இருக்கவங்க சும்மா இருந்தாலும், நம்மளை பார்க்குறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை ஒரு கேள்வி நம்மளை கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரீங்க. ஏன்னா இதை நானும் ஃபேஸ் பண்ணிட்டு வரேன். என்னடா உங்களுக்கு தான் குழந்தை இருக்கே, நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி பேபி வச்சுலாம் வீடியோ போட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு என்னை கேட்பீங்க. என்னோடய பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 7 வயசு ஆகுது. எனக்கு செகண்ட் பேபிக்கு நான் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு பேபி ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. இதுதான் உண்மை. நானும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிராம சைடில் இருக்கணும். நான்லாம் கிராம சைடில் தாங்க இருக்கேன். நிறைய பேர் கிராம சைடில் இருக்கிறவங்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனை இருக்குமோ, அந்த பிரச்சனை இருக்குமோ, இது இருக்குமோ, அது இருக்குமோ, ரொம்ப பயம். இதுக்கே பார்த்திங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டலில் தாங்க ஒர்க் பண்ணுறேன். எனக்கே இவ்வளோ பயம் இருக்கும்போது ஒரு சிலவங்களுக்கு மெடிசன் பற்றியே தெரியாது. அவங்களுக்குமே வந்து பக்கத்தில் இருக்கவங்க, அக்கத்தில் இருக்கவங்க சொல்லி கேட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். நீர்க்கட்டி பிரச்சனை, பிசிஓடி, பிசிஓஸ், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் பேபிக்கு வராது அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. மெடிசன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கே அதை பற்றி பயம் இருக்கும்போது, இப்போ கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொன்னாலே பயமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்களா, நான் இதுக்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கினேன். எனக்கு ஸ்கேன் எடுக்க பயம், டாக்டர்கிட்ட காட்ட பயம். ஏன்னா நமக்கு வந்துட்டு என்ன இருக்குமோ ஏது இருக்குமோன்ற ஒரு பயத்துலேயே நம்ம வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணவே மாட்டோம். அந்த பயத்தில் தாங்க நானும் ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை. சரி, இதை பற்றி ஓவலேஷன் கிட்ட பற்றி சொல்கிறாங்களே, சரி ஓவலேஷன் டைமில் அந்த கிட்ட பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் ஆகும்ன்ற நம்பிக்கையில் நானும் இதை வாங்கி ட்ரை பண்ணேன். இது வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். 6 கிட்டு வந்துச்சு 500க்கு. நான் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 55 டேஸ் தாங்க 55 டேஸ் தாங்க எனக்கு பீரியட்ஸ் டேட்டு. ஒரு சிலவங்களுக்கு வந்து 28, 30 வரவங்களுக்குலாம், ரெகுலர் பீரியட்ஸ் வரவங்களுக்குலாம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கூட கிடையாது. நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு தான் இதனுடைய நமக்கு நிறைய கஷ்டம் இருக்குங்க. நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். பேபி இல்லைன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்ட்டு நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். அந்த மன உளைச்சல் தாங்கலாம். சரி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம இதாகிடணும், நம்ம மெடிசன் போடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பயப்பட இருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தி தான். நானும் ரொம்ப பயந்து போய் தான் இந்த ஓவலேஷன் கிட்டே நான் பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது வாங்கி நான் 1 மந்த் ஆகுதுங்க. நான் 1 மந்த்து யூஸ் பண்ணேன். மற்ற கார்டெலாம் நான் தூக்கி போட்டுட்டேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லா கார்டுமே ஒரே மாதிரி ஒரே லைட் கோடில் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம ஓவலேஷன் டேட் நம்ம எப்படிங்க கண்டுபிடிப்போம்? இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு கரெக்டாக இந்த 14, 15, 16 3 நாள் ஓவலேஷன் டேட் ஆகும். அந்த டேஸில் இருந்தால் கண்டிப்பாக வந்து பேபி ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லையா, நம்ம பீரியட்ஸ் வந்து 10th டேலேருந்து 18th டேலேருந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கண்டிப்பாக கன்சீவ் ஆகிடுவோம். இது ரெகுலர் பீரியட்ஸுக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு நமக்கு ஓவலேஷன் டேட் கண்டுபிடிச்சாதாங்க நமக்கு பேபி ஃபார்ம் ஆகும். அந்த வந்து கருமுட்டை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக, கருமுட்டை வந்திருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த ஓவலேஷன் கிட்டே நம்ம வாங்கி பார்க்குறோம். ஏன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலையில் நம்ம எந்த டைம் பார்க்குறோமோ அதே டைமுக்கு தான் நம்ம இந்த 6 கார்டுமே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதே மாதிரி ஒரே டைமில் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு எல்லா டைம் எனக்கு எல்லா டைமுமே ஒரே மாதிரி ஒரே லைட் கோடு தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு நான் பார்த்த எல்லா கார்டுமே எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ தான் நான் தான் வேஸ்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்களும் இதுக்கு சொன்னாங்க, இதெல்லாம் வேணாண்டி, இது யூஸ் பண்ணாத, இதெல்லாம் இர்ரெகுலர் பீரியட்ஸு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு இது வாங்கி மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெகுலர் பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு
பேபிக்கு எல்லாருமே கஷ்டம் இருக்கும் தாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்மளை ஒன்று ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்து வீடு அக்கத்து வீடு யாராக இருந்தாலும் இருக்கிறாங்க, என்னையுமே கேட்டுட்டு இருக்காங்க. நமக்கு அந்த மைண்ட் ப்ரெஷர்லேயே நமக்கு என்ன பண்ணணும்னு நமக்கே தெரியல. சரி எப்படியாச்சும் நம்ம எதனா பண்ணணுமே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் வருது. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணணும்னா பீரியட்ஸ் ரெகுலராக ஆக்கணுங்க. நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பேபிக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகாமல் நீங்கள் வீட்டிலையே ஹோம் ரெமடி நிறையா இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கழற்சிற்காய் பாருங்கள். இந்த கழற்சிற்காய் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நாட்டு மருந்து கடையிலே விற்குங்க. இங்கே பாருங்கள் கழச்சிருக்கேன். நான் வந்து இது கடையில் வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இது ரேட் பார்த்தீங்கன்னா 100 rupees தான். 1/4 கிலோ 100 ரூபா. கழச்சிருக்கேன். இது வந்துட்டு இதுக்குள்ளே இது உடைச்சி இதுக்குள்ளே ஒரு விதை இருக்கும். அதை வந்துட்டு ஒரு கழச்சிருக்காய்க்கு 5 மிளகு அது மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. நம்ம காலையில் 48 நாளுக்கு ஒரு நாளைக்கும் காலையில் வெறும் வயிற்றுல கொஞ்சமாக தேன் கலந்து நம்ம ஒரு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டுக்க வேண்டியதான். தண்ணி குடித்து முழுங்கிக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம 48 நாள் கரெக்டாக சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு ரெகுலர் பீரியட்ஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த கழச்சிற்காயை ட்ரை பண்ணி பாருங்கள். நீர்க்கட்டி ப்ராப்ளம், பிசிஓடி, பிசிஓஸ் எது இருந்தாலும் நம்ம வயிற்றில் அழுக்கு எது இருந்தாலும் கண்டிப்பாக கரைஞ்சிட்டு நமக்கு வந்துடும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு பீரியட்ஸே வரலை அப்படின்னா கருஞ்சீரகம் இருக்குதுங்க இல்லையா? கருஞ்சீரகம் வந்துட்டு அதுவுமே நம்ம வந்துட்டு கடையில் அதுவுமே நாட்டு மருந்து கடையில் விற்குதுங்க. கருஞ்சீரகம் வாங்கிட்டு வந்துட்டு லைட்டாக நம்ம இந்த எள்ளு உருண்டை சாப்பிட்ருக்கோம். எள்ளு உருண்டை இருக்குல்ல, அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக லைட்டாக வானலில் போட்டு வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு முறைன்னு அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி அது கூட வெள்ளை சேர்த்து கூட நீங்கள் உருண்டை பிடிச்சி எள்ளு உருண்டை மாதிரி கூட நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம். அதுவும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நமக்கு வந்து இது எல்லாமே நம்ம பீரியட்ஸ் ரெகுலராக வரதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வந்தால் நமக்கு பேபிக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுனால நமக்கு ஓவுலேஷன் டேட் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு ஓவுலேஷன் டேட் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ரெகுலர் ஆகிறதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நான் இது வந்துட்டு இந்த கழச்சிற்காய் தான் நான் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு வரேன். நீங்களும் இதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிலவங்க வந்துட்டு நமக்கு ஹோம் ரெமெடிலாம் வேணாம்ப்பா, நம்ம டைரெக்டாக டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்றவங்க கண்டிப்பாக டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம். ரெகுலர் பீரியட்ஸ் வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை நீர்க்கட்டி ப்ராப்ளம், இல்லை பிசிஓடி, பிசிஎஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வராது, இரெகுலராக தான் இருக்கும். இல்லைனா ஹார்மோன் இம்பேலன்ஸ் அந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு பீரியட்ஸ் வராது. நீங்கள் கழச்சிக்காயை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வந்ததுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட டாக்டர் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாழைங்க, நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு செவ்வாழை சாப்பிடணும். கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி 2 பேருமே டெய்லியும் ஒரு செவ்வாழை எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள். டைம் கிடைக்குதோ நைட்டு மதியம் காலையில் எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழை 2 பேருமே சாப்பிட்டுட்டு வாங்க. நீங்கள் இது மாதிரி இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சக்ஸஸ் ஆனால் நான் கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதை பற்றி தான் நான் சொல்லணும்னு எனக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சக்தி ரஞ்சி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பார்க்கலாம். வேறு எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. ஓகே, பை பாய்.